ஹாய் ஆல், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்ஸ்க்காக தான் நான் பேசுகிறேன். நேற்று நைட்டு நான் வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணலை. கண்டிப்பாக பார்த்தேன்னா தூங்க முடியாதுன்னு. அதனால நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு காலைல எழுந்து பார்க்குறேன். அத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க. 3 வயசு குழந்தை இறந்துருக்கு. அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சுட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அந்த குழந்தை வந்து உங்களை கேட்டுச்சா, என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா? இல்லை. இப்போ வந்துட்டு அழுகுறீங்க, குழந்தை புள்ள போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போன குழந்தை இப்போ திருப்பி வரப்போகிறது கிடையாது. இப்போ வந்து சாமியுமே வந்துட்டு கேட்கல, கூட்டத்தில் வந்து நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் கோவிலாக இருந்தாலுமே க்ரௌட் பிளேஸை அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளோட லைஃப்பை தாண்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. அது எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலுமே அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்புன்னு நான் வந்து பேச வரல. இப்போது குழந்தை வந்து போனது தான். அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்க. எனக்குமே 2 பிள்ளைங்க இருக்காங்க. 3 வயசில் எனக்குமே ஒரு பிள்ளை இருக்குது. 6 வயசில் ஒரு பையன் இருக்கான். ஸோ வந்துட்டு அந்த கஷ்டம் வந்து ஒரு அம்மாவாக இருந்து பார்க்குறப்ப அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஸோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதுக்கு வந்து எஸ் சொல்லணுமோ, எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ தயவு செய்து இனிமேல் க்ரௌட் பிளேஸ் இருக்க இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஸோ குழந்தைங்க மேலேயுமே கொஞ்சம் வந்து அக்கறையாக இருந்துக்கோங்க.